எந்தெந்த நடிகர்கள் கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கௌதமி. நடிகை கௌதமிக்கு 35 வயசு இருக்கும்போது மார்பக புற்றுநோயால பாதிக்கப்பட்டாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அவங்க கேன்சர்ல இருந்து ரிகவர் ஆகி இப்போ ஹாப்பியா இருக்காங்க. அடுத்தது நடிகை மம்தா மோகன்தாஸ். இவங்க விஷாலோட சிவப்பதிகாரம், அருண் விஜயோட தடையறை தாக்க போன்ற படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவங்க இப்ப கேன்சரால பாதிக்கப்பட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு வர்றாங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்து வர்றது மனிஷா கொய்ராலா. 2012 அவங்க ஒவேரியன் கேன்சர்னால பாதிக்கப்பட்டாங்க. நியூயார்க்ல இருக்கிற கேட்டரிங் ஹாஸ்பிட்டல்ல கிட்டத்தட்ட 6 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. இப்ப கேன்சர் சரியாகி ஹாப்பியா இருக்காங்க. அடுத்தது கரகாட்டக்காரன் படத்துல நடிச்ச நடிகை கனகா தாங்க. அவங்க கேன்சரால பாதிக்கப்பட்டு இப்போ கேரளாவில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வர்றாங்க. VS ராகவன். பான்கிரியாட்டிக் கேன்சர்னால பாதிக்கப்பட்ட நடிகர் VS ராகவன் 2015 வருஷம் இறந்துட்டாரு. அடுத்தது காமெடி நடிகர் ஓமகுச்சி நரசிம்மன். கேன்சர் நோயால அஃபெக்ட் ஆன இவர் 2009 வருஷம் இறந்துட்டாரு. அடுத்தது நடிகை ஸ்ரீவித்யா. இவங்களும் கேன்சரால பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க. அடுத்தது காமெடியன் முரளி மனோகரன். ரொம்ப நாளா கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்த முரளி மனோகரன் ட்ரீட்மெண்ட் பலன் இல்லாம இறந்துட்டாரு. அடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் கிரவுட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.